ராவணன் என்கின்ற இப்பிறவி எண்ணி நான் பெருமிதம் கொள்கிறேன். ஸ்ரீஹரியான மகாவிஷ்ணுவே என்னோடு யுத்தம் புரிவதற்கு இந்த பூமியில் அவதரித்தார். மூ உலகங்களையும் காப்பவராய் கருதப்படுகின்றவர், மும்மூர்த்திகளில் ஒருவராய் விளங்குபவர், பூ உலகை காப்பவர், லீலைகள் புரிபவர், நலன்களை தருபவர். இன்று அந்த விஷ்ணு லங்கேசனின் வாயிலில் யாசகனாக நின்று கொண்டிருக்கிறார். தந்தையே, தாம் விஷ்ணுவை உபாசனம் செய்பவர் அல்லவா? அந்த விஷ்ணுவை தரிசிக்க வேண்டும் என்ற விருப்பமானது தம் மனதில் உதித்திருந்ததல்லவா? இது நல்வாய்ப்பாகும். செல்லுங்கள், விரைந்து சென்று யுத்த களத்திற்குள் பிரவேசியுங்கள். விஷ்ணுவின் ரூபத்தில் ராமனை தரிசியுங்கள். அகிலத்தை காப்பவன் பதற்றம் கொண்டு ஏதுமறியா நிலையில் யுத்த களத்தில் குழம்பி நிற்கின்றான். தன்னுடைய மனைவியை மீட்டுச் செல்ல அவனிடம் எந்த உபாயமும் இல்லை. அகிலம் அனைத்திற்கும் தகவல் ஒன்று கூறுகிறேன். இனி அனைவரும் இத்தகவலை மனமாற ஏற்கலாம். இந்த அகிலம் தனில் லங்கேசனை விஞ்சிய சக்திசாலி இன்னொருவன் இல்லை. மானுடர்கள், ரிஷி, முனி, ஞானி, தியானி இது நாள் வரை ரட்சித்து காப்பவன் விஷ்ணுவென்று உணர்ந்தவர்கள். இவர்கள் அனைவரும் இனி நல்வாழ்வு வேண்டுமெனில் விஷ்ணுவை விட்டு விலகி லங்கேசன் சரணம் புக வேண்டும். இனி அகிலத்தை காப்பவன் ஒருவனே ஆவான். அவனே இந்த லங்கேசன். இனி இந்த யுத்தம் விஷ்ணுவிற்கும் லங்கேசனுக்கும் இடையில் நிகழும். நிறைவு பெறும் வரை யுத்தம் தொடர்ந்து நிகழும். எனது இந்த முடிவில் அவையிலுள்ள எவருக்கேனும் ஆட்சேபனை உள்ளதா? தந்தையே. கூறு மேகநாதா, என்ன கூற விழைகிறாய்? யுத்த பூமி பிரவேசிக்க உத்தரவிடுங்கள். லங்கை வந்த ராமனையும் அவனுடைய அனுஜனையும் வதைப்பதற்கு அனுமதி வேண்டுகிறேன். விஜயீ பவ. மகளே, இதை எனது பூர்வ ஜென்ம பலனாய் உணர்கிறேன். அதர்மம் புரியும் அசுரகுலம் ஜனித்த பிறகும் பிரபு ஸ்ரீராமரை தரிசிக்கும் சௌபாக்கியம் பெற்றேன். மகளே, என் ஹிருதயத்தில் இன்னொரு சந்தேகமானது எழுந்துள்ளது. ஒருவேளை பிரபு ஸ்ரீராமர் ஸ்ரீஹரியான நாராயணர் ரூபமெனில் உனது உண்மையான ரூபம் யாது மகளே?